ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரீஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி அப்படிங்கிற பேய் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மியூசிக் வச்சுக்கலாமா? கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிப்போம். மியூசிக் இருக்கட்டும். அப்புறம் கிளவி துரத்துனான்னா நம்மளுக்கு காது கேட்காது. வா வா, வரவேற்பே ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சீவேர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஐயோ பயமாக இருக்குதே. ஏன்னா எனக்கு சீவேர் அந்த எட்டுக்கால் கிளவினாலே பயம். ஏதாவது கிடைக்குதா, நம்மளுக்கு தேடுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு எந்த பொருளும் தேடுற மாதிரி இங்கே கிடைக்கல. சரி, மை காட், சீவேர் எஸ்கேப்பும் அதுக்கு ரொம்ப தூரம் இருக்கே. கிளவி சீன் குற்று போடு, வேற லெவல். நம்மளுக்கு ஒரு செம்ம பொருள் கிடச்சிருக்கு. கிளவி வாங்க வாங்க பாட்டி. செல்லம், எங்க சுத்திக்கிட்டு இருக்க? ஆளையே காணோம். வெல்கம் டு கிராணி ஹவுஸ். கிளவிய பாரு, பக்கத்துல வா. ஓடி பாட்டி, நீ பக்கத்தில் வந்து அடிச்சு போடுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, எனக்கு தேவைப்படுற பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லுவியா? கிட்டவா, காதுல தான் சொல்லுவேன். எதுக்கு? நீ என் காதை பிடிச்சி கவ்வறதுக்கா? சீச்சி, உன்ன மாதிரி யார் நடந்துப்பா? சரி சரி. ஐயோ, ஏய், மரியாதையை நின்றுடா. மசாலா அரைச்சி வச்சிருக்கேன், வந்து சட்டியில உட்காரு. மசாலா தடவி மேல பிரியாணி ஆக்கணும். நான் இப்ப சாட்டை தேரணும். நீ அங்கே பாட்டி. ஐயோ, கிளவி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காளே. நம்ம அடியில் ஒளிஞ்சுப்போம். வந்தாலும் ஏய், என்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்க? மரியாதையா வந்துடு. எனக்கு தெரிஞ்சு கிளவி வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ, பார்த்துட்டா. கட்டையில போக. ஐயோ ஐயோ, ஏய், பக்கத்துல வந்துட்டல்லடா, வாடா வா. உனக்கு மரியாதையா வந்துடு. ஐயோ, ட்ராப் போட்டு வச்சிருக்கா. நான் அதுலலாம் சிக்க மாட்டேன்டி கிளவி. இங்கே நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. ஏய், எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க? இங்கதான் இருக்கியா? ஐயோ, போடே. ஐயோ, க்ளோஸ்க்குள்ள வந்துட்டா. ஏய், நில்றா, நில்லு. எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க? கிடைக்காமையா போயிடுவேன். அப்ப வச்சுக்கிறேன். பாட்டிமா என்னை விட்டுருமா. நான் என்னம்மா உனக்கு பண்ணேன்? அவங்களுக்கு எந்த பாவமும் பூர்வ ஜென்மத்தில் பண்ணலையேம்மா. கிளவி நம்ம இங்கே கீழே கூப்பிட்டு விட்டாச்சு. ஐயோ, வந்துட்டுருக்கா. சரி, நம்ம ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம். ஏய், மரியாதை கிட்ட வந்துடுடா. வந்துடு. இங்கே தான் நின்றுட்டுருக்காளா கிளவி? உள்ளே மட்டும் வந்துடக்கூடாதுப்பா சாமி. ஆனால் நிம்மதியாக தேடுவேன். இங்கெல்லாம் எதுவுமே இல்லையே. மண்ணில் எதுவும் இல்லை.
ஒன்று. ஓகே, அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். போட்டு வச்சிருக்காளே கிளவி. ஏய், மரியாதையா சட்டியில உட்காரியா இல்லையா? ஏ போடி கிளவி. ஐயோ, வாங்கிட்டியா? இப்ப நானே உன்னை தூக்கிட்டு போய் சட்டியில போடுறேன். இரு. நான் உன் கையில் சிக்குனா தானே, நான் சிக்கவே மாட்டேனே உன் கையில். ஐயோ ஸ்பெஷல், அது என்ன ஸ்பெஷல் கீயா? என்ன கீயா அது? ஐயோ ஸ்பைடர் ரூம் கீ, அவ்வளோதான். ஐயோ கீழே வர அந்த 8 கால் கிளவி என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே. Where are you, my செல்லக்குட்டி? எங்க இருக்கீங்க? ஜுச்சு. கிளவி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம சீவேர் எஸ்கேப்பை முடிக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏய், எங்கடா போயிட்ட? கீழே போயிட்டியா? என்னோட பொண்ணு உன்னை சும்மா விடுவாளாடா? அது எனக்கும் தெரியும், நான் தப்பிச்சுப்பேன். நீ வேலை பாரு கிளவி. அம்மா எங்கடா போச்சு? கழுத்து மேலே கடிச்சு வச்ச போது இது பாட்டுக்கு வந்துட்டு. ஐயோ இங்கேதான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே போய் ஒன்று பார்த்தோம்ல நம்பர், நம்ம மேலே போயிடலாம். மேலே போய் 1ஆம் நம்பரை திறந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். ஏய் யாரா நீ? மனுஷனோட ரத்தக்கறி எனக்கு ஸ்மெல் வருது. ஒழுங்கா யார் இருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த பொருள் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையான்னு கூட எனக்கு தெரியல. இருக்கலாம். நம்ம குடுன்னு ஓடிடுவோம். ஐயோ எங்க இருக்கிறான்னு வேற தெரியலையே. அப்பாடா வந்துட்டோம். கிளவி ஏதாவது இங்க இருப்பாளா? ஏய், திரும்பவும் வந்துட்டியா? நம்ம செயின் கட்டர் போட்டிருந்தோமே, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுவோம். ஐயோ போடி கிளம்பிங்க போய்கிட்டு. வந்துட்டா ஓடே. ஸ்பெஷல் கீ எடுத்துப்போம். முதல்ல கிளவி எந்த சைடு போடா. நான் நைஸாக அப்படியே ஓடிடுறேன் பாட்டி. நீங்கள் போயிட்டு வாங்க பத்திரமா. எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க? இங்க இருக்கியா? சட்டியில வந்து உட்காருங்க. சுச்சு ப்ளீஸ். ஏ நாங்கள் வந்து உட்காந்தா நீ பிடிச்சி கடிச்சு வச்சிருவ. அப்புறம் நான் உனக்கு சாப்பாடு ஆகிறதா? நான் வேணா வாத்து கோழி அது மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு வரேன், அதை வேணா உட்காந்து தின்னு. எண்ணெயெல்லாம் தின்னு. இங்கே என்ன இருக்கு? ஓ இங்கெல்லாம் முதல்ல ஏதோ இருக்குமே. ஐயோ அதெல்லாம் இல்லையா? 8 கால் கிளவி எங்கப்பா சுற்றிக்கிட்டு. ஐயா மரியாதையா வந்துடு. நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி நடந்து போய் பார்ப்போம். போயிட்டா. ஐயோ இங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காளோ. அம்மா எப்படி இது என்னடா வேஸ்ட்ரா? இந்த ஏரியாவில் லாக் ஆகிட்டோன்னா தப்பிக்க முடியாது. ஐயோ திரும்ப அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆமா உட்கார்றா. எப்பா நீடு செயின் கேட்குறா. அப்போ இது என்னது? கட்டிங் பிளேயர்ஸா? ஐயோ இதுக்குள்ளே ஏண்டா வந்த?
பார்த்து துரத்துனாங்க, என்ன பண்ணுறது? ஐயா இப்படி ஒரு நான் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்போ எனக்கு காலு கையெல்லாம் நடுங்குது. சரி, நான் கூட பொருள் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன், இப்படி ஆகி போச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, நம்மளுக்கு இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெப்பன் வேணும். வெப்பன்னா நம்மளுக்கு கார்கி வேணும். கார்கி எங்கே இருக்குன்னு தெரியலையே. ரிமோட் கண்ட்ரோல் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் கைஸ், ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே கூட. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் இங்கே தேடிடுவோம். அப்படி கொட்டை செம்ம வேறு லெவல் போடு. அப்போனா நம்ம வெப்பன்ஸ் தான் இப்போ கலெக்ட் பண்ணணும். கார்கினா ஸ்பார்க் ப்ளக்கா? எனக்கு வேண்டாம், இந்த பொருள் நம்மளுக்கு இருக்கு. கன் பார்ட் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம ஒன்று கிச்சனில் பார்த்தோம், இன்னொன்று தான் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்க? மரியாதையா வரப்போறியா இல்லையா? கிளவி விட்டுரு கிளவி. இங்கே தாங்க இருக்கு இன்னொரு பாட்டு, வேற லெவல் போடு. வெயி இது தூக்குடா, இதை தூக்கி இக்க வெயி. கிளவிய ரொம்ப நேரமாக காணமே கைஸ், எங்கே சுற்றிக்கிட்டு இருப்பா தெரியலையே. போட்டாச்சு, நம்ம சத்தத்தை போட்டு விட்டோம். கிளம்பிக்கிட்டு இருப்பா. எப்படி யாரை எப்படி அடிக்கலான்னு. ஐயோ, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காளா? ஐயா பாட்டி. ஏய் செல்ல, வந்துருப்பா கிட்ட. சொச்சோ, நீ கீழே வா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. உன்னை ஃபஸ்ட்டு நம்ம கிளவியை போட்டு தள்ளிடுவோம், இப்போ தான் நம்மளால் உசுறு வாழ முடியும். கிளவி வந்துடுங்க பார்க்கலாம். சொட்ட மண்டையிலே அடிக்கும். ட்ராப் இல்லைங்க ஐஸ், நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. இதை வச்சு 2.5 நிமிஷத்துக்கு நீ கிளவி தொல்லை இல்லை. ஆனால் அது என்ன ஒர்க்குன்னு தான் எனக்கே தெரியாது. ஸோ நம்ம இப்போ சீவியர் எஸ்கேப் தானே பண்ண வந்தோம். எஸ். ஓ, நம்ம ஸ்க்ரூ டிரைவர். எஸ், நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வந்து இப்போ ஷூட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்க்ரூ டிரைவர் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ரஸ்டி பேட்லாக்கி போடு. ஸோ நம்ம இதை வந்து அங்கே போய் போட்டு வச்சுருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வெப்பனை வச்சு இன்னொரு வேலை பார்க்கணும். எஸ், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அது என்னன்னு மறந்துட்டேன். கீழே சீவேரில் போய் நம்ம பார்க்கணும். 2.5 நிமிஷம் முடிஞ்சிருக்குமோ? சே, வாய்ப்பே இல்லை கைஸ், வாய்ப்பே இல்லை. முடிஞ்சிருக்காது. ஸோ நம்ம இதை தூக்கிட்டு இப்போ நம்ம சீவேருக்கு போயிடுவோம். சீவேர்னால் இந்த சீவர் இல்லை கைஸ், ஸோ இந்த வழியாக போகிற சீவர். ஐயோ, இன்னும் நான் ஒரு பொருளுமே கண்டுபிடிக்கலையே. ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஃபைண்டிங்
ஓகே, நம்மளுக்கு இப்போ காக்கா சோறுலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நம்மளுக்கு செயின் கட்டர் ஒன்று தான் தேவை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக செயின் கட்டர் அங்கே தான் இருக்கும். பட் அந்த ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற அங்கே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம குடுகுடுன்னு ஓடி இதை தூக்கி உள்ளே போட்டு நம்ம வேகமாக ஓடிடுவோம். கிளவி எங்கே இருக்கிறான்னு வேறு தெரில. ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். 1 நிமிஷம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஐயோ ட்ராப். சரி, நம்ம போகிறப்ப எடுத்துப்போம். இப்போ நம்ம போய் என்ன பண்ண வேணும் என்றால் திரும்பவும் அந்த கன்று தூக்கணும். ஓடு 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 ஓடு. எனக்குலாம் காலு கையெல்லாம் நடுங்குது. திரும்பவும் அந்த கன்னை தூக்கி எங்கடா போட்டேன்? ஷார்ட் கன்னு. ஓகேப்பா. நம்மளுக்கு எங்கிட்ட அது ஆமோ அது இதுன்னு கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே போவோம். ஐயோ வந்துட்டான். நாசமாக போனவன். இப்படி போகக்கூடாது. நல்ல வேலை இப்படி போயிருப்பேன். இப்போ நம்மளுக்கு டாப் ஃப்ளோரில் தான் கைஸ் ஆமோ கிடைக்கும். இப்போ இங்கே கிடைக்கலன்னா ஓகே, இங்கே இருக்கு. ஆமோ தூக்கிட்டு நம்ம திரும்ப அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம செயின் கட்டரை தூக்குவோம். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. கிளவி வேற ரொம்ப பல வருஷமாக காணாத மாதிரியே இருக்கு. கைஸ், நான் செயின் கட்டரையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன். இந்த கட்டையை தூக்கிட்டு நம்ம உள்ளே குதிச்சிடலாம். ஸோ இனி எல்லாத்தையும் போய் நம்ம செட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. இப்போ ஐயோ, இந்த 8 கால் கிளவிட்டு போராடமே. ஐயோ, ஏம்மா இந்த கொலவெறியில் இருக்க? நான் எதையுமே தொடலையேம்மா. ஐயோ, புடிச்சிட்டான். ஏன்னா என்ன பண்ண? எதுக்கு கண்ணெல்லாம் இப்படி ரெட்டிஷ் ஆச்சு? எனக்கு சத்தியமாக புரியல. ஐயோ, இப்போ அவன் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. ஓடு 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 ஓடு. அப்பாடா, வந்துட்டேன். நம்ம இப்போ இப்படி போவோம் வாய்ஸ். இப்படி கொஞ்சம் டேஞ்சரஸ். திரும்ப வள்ளிட்டு அடி வாங்கி சத்தரக்கூடாது. கொஞ்சம் உட்காரு. எங்க கைஸ் பொருளை காணோம்? ஐயோ, நான் எதுவுமே கீழே தூக்கி போடலையா? சரி, அப்படியே நம்ம குச்சிருவோம். சரி கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஐயோ, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதல்லவா. இந்த 8 கால் கிளவி வேற எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குதோ. இன்னும் நம்ம வேற 8 காலையே நம்ம அது என்ன நம்ம அவுட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 8 காலை பார்க்கவே இல்லையே. நம்ம குடுகுடுன்னு ஓடிடுவோம் கைஸ். எங்கடா 8 கால் கிளவியை காணும்? எங்க வந்துக்கிட்டு இருக்காங்க? ஓ, இங்க சுத்திக்கிட்டு இருக்காளா? கைஸ், நான் 8 கால் கிளவிட்ட மாட்டிக்கிட்டேன் கைஸ். நான் திரும்பவும்
கிராணி கிட்ட மாட்டிட்டேன் காய்ஸ். என்ன காய்ஸ் கடைசி நாள் இப்படி தவிக்க விட்டாங்க. ஐயோ பயமாக இருக்குதே டிக்கு டிக்குன்னு. 8 கால்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா என்ன நடக்கிறது? நான் அப்போவே எஸ்கேப் ஆகியிருக்கணும் ரஸ்தி பேட்லாக்கே தூக்கிட்டு. இப்படி ஐயோ பயமாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கிளவி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எங்கேயும் இல்லைல்ல கிளவி. ஸோ நம்ம இப்போ சேஃப் தான் கிளவிக்கிட்ட இருந்து. ஸோ அந்த 8 கால் கிளவி என்னென்னலாம் பண்ணி இருக்காளோ. ஐயோ எஸ்கேப் ஆக போகிற தருணத்தில் இப்படி ஏதாவது சொதப்பி விட்டுட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? அது வேற பயங்கரமாக ஃபீல் ஆகிடும். ஐயோ வர்றா. ஐயோ ஏமா நீ இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்க? கைஸ் நான் எப்படியோ அந்த ஆப்போசிட்டில் இருந்து இந்த கீ தூக்கிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ நம்ம ஃபைனலாக சீவர் எஸ்கேப்பு பண்ணிட்டோம். பட் டோர் ஓப்பன் ஆகலை. ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். டாட்டா பை பாய், லவ் யூ ஆல். செல்லம் தப்பிச்சிட்டியா? சரி அடுத்த தடவை வந்து தானே ஆகணும். இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட, அடுத்த தடவை தப்பிக்க மாட்ட. ஸோ கைஸ் நோ எஸ்கேப் எண்ட். ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.